ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இப்போ 12th மேக்ஸில் நம்ம சாப்டர் 1ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது எக்ஸைஸ் 1.1ல் எல்லா சம்ஸுமே இனிமேல் நம்ம வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்க போது. ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுவும் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் தான். ஏற்கனவே நம்ம இதில் 2 சம்ஸ் போட்டிருக்கோம். அதில் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, மற்ற சம்முக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்காது. இந்த சம்முக்கு என்னென்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூவும் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இது என்ன ஆர்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கணும். இது என்ன ஆர்டர் மேட்ரிக்ஸ்? இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் இது 3x3. சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முன்னாடி சம் வேல்யூஸ் இருந்ததுன்னா நம்ம கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட்னா என்ன? கேன்னு வச்சுக்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம்? கே. இதை நம்ம ஏன்னு சொல்லுவோமா? அட்ஜாயிண்ட் கேஏ. எப்பயுமே நம்ம கொடுத்த கொஸ்டினை ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டு தானே எழுதுவோம். ஸோ அட்ஜாயிண்ட் கேஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா k⁻n−1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் இந்த சம்க்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சம்மை முடிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனா அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கே இஸ் ஈக்குவல் டு k⁻n−1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ 3. ஏன் 3 அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் இது. ஸோ நம்பர் என்ன? 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அட்ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் இது நம்ம கொடுத்த கொஸ்டின் எப்படின்னு எழுதிப்போம்? ஏற்கனவே கொடுத்த கொஸ்டினை ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதிப்போமா? இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கேனா என்ன? நமக்கு இந்த 1/3 தான் இங்கே கேன்னு எடுத்துக்கிறோம். n 3ன்னு தெரிஞ்சிருச்சு. கே என்னன்னு எடுத்துக்கிறோம்? 1/3. முன்னாடி இருக்கிறது அதை கேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கேக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? நம்ம 1/3ன்னு போட்டுக்கலாம். என்னன்னு இருக்கு. என்னன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? 3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 -1 இருக்கிறதால -1, 3 -1 அப்படின்னு போட்டுக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நம்ம இதுக்கான அட்ஜாயிண்ட் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயிண்ட். இதுக்கு நம்ம இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் லாஸ்ட் சம்லேயே சொல்லியிருக்கேன். A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 அந்த மாதிரி தான் இது வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 2 கண்டுபிடிக்கணும். 2னா அது எந்த பிளேஸில் இருக்குது? 1 இருக்குது. அப்போ A11 நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் A11 இஸ் ஈக்குவல் டு, இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக தெரிய விஷயம் என்னன்னா, ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் போட்டு இந்த நம்பர் எங்கே இருக்குது? A11னா அப்போ இந்த லைனையும் இந்த 2 எங்கெல்லாம் இருக்கோ அந்த லைனெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 2 -2 2ன்னு இருக்குமா? அதை நம்ம இங்கே எழுதிக்கலாமா? 1 2 -2 2. அதை நான் இங்கே போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு, அடுத்த சிம்பிள் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதோட கிராஸை நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 1 இருக்குது. 1ஓட கிராஸ் என்ன? 2. 1 2s are 2. மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம இதை. ஸோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அது கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணலாம். கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது -2 × 2 -4ன்னு கிடைக்குங்களா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -4ன்னு வச்சுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. இது எப்படி வரும்? 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 அப்படின்னு கிடைக்குங்களா? 2 + 4 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? +6ன்னு கிடைச்சிச்சு. அடுத்த நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? 2க்கு இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்த 2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன பிளேஸில் இருக்குது? கோஃபேக்டர் ஆஃப் A12 இருக்குது. A12 இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன வரணும்? மைனஸ்ன்னு வந்துடணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த 2க்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 நான் என்ன பண்ணணும்? இந்த லைனையும் க்ளோஸ் பண்ணணும். அந்த 2 வேற எங்கே இருக்குது? இந்த லைன்லையும் இருக்குது. இந்த லைனையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா என்ன ஆன்சர் கிடைக்கும்? -2 2 1 2 அப்படின்னு வருங்களா? -2 2 1 2. இதை கரெக்டாக பார்த்து ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இதை க்ளோஸ் பண்ணி அதை எழுத போகிறோம், அதை க்ளோஸ் பண்ணி இதை எழுத போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்குது. மைனஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் -2 × 2 -4. கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 1 2 is 2. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி இருக்குது. மைனஸ் போட்டுக்கலாம். -4 -2 என்ன கிடைக்கும்? நமக்கு ஆன்சர் -6ன்னு கிடைக்கும். -6 இஸ் ஈக்குவல் டு +6ன்னு நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடுச்சு. +6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் ஆஃப் A13. A13னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் காலம்ல தேர்ட் லைன்ல இருக்கிறது. இப்போ 1 தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 1 எங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த லைன்ல இருக்குது 1, இந்த லைன்ல இருக்குது 1. அது இந்த லைன்ல எங்கெல்லாம் டச் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணை வச்சு கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன வரும்? -2 1 1 -2. இங்கே சிம்பிள் மறக்கக்கூடாது. ப்ளஸ் போட்டாச்சு. -2 1 1 -2.
இஸ் ஈக்குவல் டு முன்னாடி இருக்க ப்ளஸ்ஸு ஃபர்ஸ்ட் நம்பரோட கிராஸை மல்டிப்ளை பண்ணால் -2 × -2 நமக்கு என்ன கிடைக்கும் +4ன்னு கிடைக்கும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மைனஸ் போட்டுக்கணும். 1 × 1 -1ன்னு தெரிஞ்சிச்சு. இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி +4 × -1 அதாவது 4 - 1 என்னென்னு வரும் நமக்கு இங்கே 3ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்ம எது வரைக்கும் போட போகிறோம் A13 வரைக்கும் போட்டாச்சா A21க்கு போடணும் 22க்கு போடணும். இது நான் ஒன்று போட்டு காட்டுறேன், மற்றதெல்லாம் நான் வேகமாக போடுறேன் பாருங்கள். -2 கண்டுபிடிக்க போகிறேன்னா அடுத்தது என்ன இருக்குது அடுத்த லைனில் இருக்கிறதுனால இது 21ன்னு சொல்லுவோம். கோஃபேக்டர் ஆஃப் 21 என்ன வந்துச்சுன்னா 21 2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இந்த லைனில் இந்த 2 இருக்குது -2 இந்த இடத்துல இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் 2 1 -2 2 அப்படின்னு கிடைக்குமா. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். சிம்பிள் மறக்கக்கூடாது, மைனஸ் போட்டாச்சு. 2 1 -2 2 அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துச்சு. இஸ் ஈக்குவல் டு மைனஸுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரோட கிராஸை மல்டிப்ளை பண்ணால் 4 நம்ம ஒரு மைனஸ் போடணும். இது முடிச்சோடனே நம்ம ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அப்புறம் இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் -2 வரும். -2 இஸ் ஈக்குவல் டு -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் நமக்கு இங்கே +2 அப்படின்னு வரைக்கும் 4 + 2 = 6. அப்போ ஆன்சர் வந்து என்ன -6. ஸோ வந்து இது நடுவில் இருக்கே இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம். அடுத்த ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 இந்த லைனில் டச் ஆயிருக்கு, அப்புறம் 1 வேற இந்த லைனில் டச் ஆயிருக்கு. எங்கெல்லாம் அந்த லைனில் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ணாமூச்சி மாதிரி விளையாட வேண்டியது தான். இது க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 2 1 மேலே 2 1 இருக்குது, கீழே 1 2 இருக்குது. அதை போட்டு எழுத போட்டுதான் நம்ம இப்போ வேகமாக போடலாம். நீங்கள் அப்படியே இதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடும்போது. இப்போ நம்ம A33 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்க, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு இங்கே அட்ஜாயின்ட்டையே கண்டுபிடிச்சிருவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். A11 இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் +6 போட்டிருக்கோம். A12 இருக்க வேண்டிய இடத்துல +6 போட்டிருக்கோம். புரியுதுங்களா நம்ம எப்படின்ட்டு. இப்போ அந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். +6 +6 +3 6 6 3 ப்ளஸ்ன்றதுனால நமக்கு சிம்பிள் டினோட் பண்ணலை. அடுத்த 3 நம்பர் என்ன -6 3 6 அது இங்கே எழுதிக்கலாம். -6 3 6 அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 -6 6. ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆனால் அட்ஜாயின்ட்டையே தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அட்ஜாயின்ட்டையே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் உல்டா பண்ணி போட போகிறோம். உல்டா பண்ணி போடுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறத இப்படி எழுத போகிறோம் 6 6 3. புரியுதுங்களா. இந்த லைனில் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம் இந்த லைனில் எழுத போகிறோம். அடுத்த லைன் என்ன -6 3 6 இந்த லைனில் எழுத போகிறோம். அடுத்த லைனில் இருக்கிறது இந்த லைனில் எழுத போகிறோம் 3 -6 6. இதுதான் நமக்கு அட்ஜாயின்ட்டையே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் இந்த சம்மில் என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்கள். அட்ஜாயின்ட் K = Kn-1 அட்ஜாயின்ட். அதாவது இது வரைக்கும் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். Kனா என்ன 1/3, Nனா என்ன 3 -1 அட்ஜாயின்ட்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன எழுதியிருக்கோமோ நான் அதை அப்படியே இந்த இடத்துல எழுதுறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அட்ஜாயின்ட் A = 1/3 3 -1 அட்ஜாயின்ட் A அப்படிங்கிறது நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா. இங்கே 1/3னா என்ன வரும் 1/3 3 -1னா என்ன 2ன்னு வரும். அட்ஜாயின்ட் A நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 6 -6 3 6 3 -6 3 6 6 அதை நான் இங்கே எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3க்கு ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்னா என்ன பண்ண போகிறோம் 1 ஸ்கொயர்னா 1னே வந்துடும். 3 ஸ்கொயர்னா 9 வரும். மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் ஸ்கொயர்னால. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 -6 3 6 3 -6 3 6 6. எங்கே அட்ஜாயின்ட்டையே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கலாம்.
இது வரைக்கும் நமக்கு இங்கே ஆன்சர் முடிஞ்சிருது. பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே என்னவா இருக்கு, 3 டேபிளில் வர மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒரு 3 வந்து நம்ம இதுலேருந்து வெளியே எடுத்துடலாம். 3 டேபிளில் இருக்கிறதுல காமனாக என்ன இருக்கு, 3 வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே ஏற்கனவே 1/9 இருக்கு. இந்த 3 நான் இங்கே வெளியே எடுத்துட்டேன். புரியுதுங்களா? ஏன் இந்த 3 வந்துச்சுன்னு இதுலேருந்து எல்லாத்தையுமே நான் 3 எடுத்து வெளியே எடுத்தேன். இப்போ இங்கே 6 என்ன மீனிங், 3 × 2 தானே 6. 3 வெளியே எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், -2 இருக்கும். ஏன்னா 3 × -2 தான் -6. இங்கே 1 3s are 3. 3 காமனாக வெளியே எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். 1 2 2 இது இங்கே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க 3/9 அப்படின்னா இது கேன்சல் ஆகுமா, 1 3s are 3, இது 3 3s are 9. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு, இங்கே 1/3 வரும். 1/3 மீதி ரிமைனிங் இருக்கிறத நம்ம இங்கே அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயிண்ட் ஏ. இதில் நீங்கள் என்னென்னா இங்கே முன்னாடி 1/3 வந்திருக்கே, அதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்னா நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் கே இஸ் ஈக்குவல் டு கே பவர் n - 1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. என்ன ஆர்டரோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி போட்டுக்கிறோம். இவ்வளோதான் இந்த சம்.